அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 20/12/2023 முதல் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பலம் பெறுகிறாருங்க குரு. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் பலம் பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறார். இது கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதை விட நேர்கதியில் திரும்புவது நல்ல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் தனது சஞ்சார தூரத்திற்கு மேல் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. எனவே இனி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று சகாயஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே குருவின் பார்வையில் சுக்கிரனும் புதனும் பகை கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் குரு பகை கிரகமாக பார்க்கப்பட மாட்டார். சம கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ இருக்கிறார். எனவேதான் நவ கிரகங்களில் மிக அதீத வலிமை வாய்ந்தவராக குரு கருதப்படுகிறாருங்க. ஒவ்வொரு ராசியிலும் 1 வருட காலம் சுமார் சஞ்சரிப்பார். அதில் சூரியன் 5லிருந்து 9ஆம் இடம் வரை அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. அப்படி வக்ரகதியில் சஞ்சரித்து கூடிய குரு பகவானின் அமைப்பு பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அவரது சுப பார்வையில் கோண மாறுதல் ஏற்படுகின்றன. எனவே சுப பார்வையின் காரணமாகவும் பெரிய அளவிற்கு நன்மை கிட்ட இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட முழு சக்தி வாய்ந்த குரு பகவான் தற்போது டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் அமரப்போகிறாருங்க. இன்னும் 5 மாதங்கள் மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு மாற இருக்கிறாருங்க. இனி வரக்கூடிய 5 மாதங்கள்ல நேர்கதியில் மேசராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது குருவின் நட்பு வீடாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் துல்லியமாக அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். ஏனென்றால் அடுத்த வருடம் 2024 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக மேசராசியில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றங்களை அதிசக்தி வாய்ந்த அமைப்புடன் மிக வலுவாக அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பலம் பெறக்கூடிய குரு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் அடுத்த 5 மாதம் சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையிலும் கோண மாறுதல் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் சந்தித்திருக்கலாம். தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுவது குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளின் அமைப்பை தான் துல்லியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். சனி பயிற்சியும் இதே தினத்தில் நடைபெறுகிறதுங்க. சனி கும்பராசியில் அமர்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது குருவிற்கு ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது. உச்ச வீடாக கடகராசி பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மேசராசியில் அமர்ந்து தன்னுடைய சுப பார்வையை சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க. குரு பகவானுடைய பாதிப்பில் ஏற்பட்ட பல சிரமமான பார்வையில் இருந்த பாதிப்புகளும் இப்ப விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு
இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இதங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத திட்டமிடாத பல நன்மைகள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் குரு வலுவாக இருக்கும் போது மற்ற கிரகநிலைகளின் பாதிப்பு ஏற்படாத ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு வக்ர நிவர்த்தி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு தன்னுடைய முழுமையான பலத்தை வெளிப்படுத்த போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக ஒரு பாறையை உடைக்கும் தொழிலாளி ஒருவர் தனது சுத்தியலை வைத்து பாறையை உடைத்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி பாறையை உடைத்து கொண்டிருக்கும் போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அப்போது அவர் மனதில் தோன்றுகிறது, நாம் இந்த வெயிலாக இருந்தால் அனைத்திலும் விட மேலானவனாக இருப்பேனே என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். அப்போது எனக்கு வெயிலாக மாற வேண்டிய சக்தி வேண்டும் என்று கேட்கிறார். அதே போன்று கடவுள் அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கிறாருங்க. அவர் வெயிலாக மாறுகிறார். அவர் வெயிலாக மாறினாலும் ஒரு மரத்தின் மீது அவருடைய வெப்பத்தை கக்குகிறாருங்க வெயிலாக மாறிய அவர். ஆனால் அந்த மரம் எவ்வளவுதான் வெயிலை தாங்கினாலும் கீழ் இருக்கக்கூடிய இடங்களை குளிர்மையாக வைத்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த வெயில், நம்மளை விட சக்தி வாய்ந்தவனாக இருப்பவர் இந்த மரம்தான். எனவே கடவுளிடம் மன்றாடி நாம் மரமாக வேண்டும் என்று விருப்பப்பட்டு கடவுளிடம் மன்றாடுகிறாருங்க. கடவுளும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து விடுகிறார். அந்த வெயிலாக இருந்தவர் தற்போது மரமாக மாறி மிக பிரம்மாண்டமான உயரத்துடன் நிழல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அப்போது ஒரு பெரிய சூறாவளி ஒன்று தாக்குகிறதுங்க. புயல் சீற்றமும் அதீத காற்றும் மிக பெரிய அளவுல அந்த மரத்தின் மீது மோத மரம் மிக அதிக சேதத்தை சந்தித்து விடுகிறது. இதை பார்த்த அந்த மரமாக இருந்த அந்த நபர் யோசிக்கிறார், நம்மளை விட இந்த காற்று வலிமையானதாக இருக்கிறது, எனவே இந்த காற்றாக நாம் மாறிவிட வேண்டும் என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். கடவுள் உடனடியாக அவரை காற்றாக மாறுவதற்கான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. அப்படி காற்றாக மாறிய அந்த நபர் உலகம் முழுவதும் சுத்த வேண்டும், எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்து எல்லா இடங்களிலும் புகுந்து செல்கிறார். மகிழ்ச்சியாக அந்த காற்று செல்கிறது. ஆனால் அந்த காற்று ஒரு மிக பெரிய மலையின் மீது மோதி அந்த மலைக்குள் பூந்து கடக்க முடியாமல் மலைக்கு மேலோ அல்லது பக்கவாட்டிலோ செல்கிறது. இதை பார்த்த காற்று, நம்மளை விட சக்தி வாய்ந்தவனாக இந்த மலை இருக்கிறான், பாறைகள் இருக்கிறது என்று எண்ணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து என்னை மலையாக பாறையாக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார். அதையும் அப்படியே நடந்து விடுகிறது என்று கடவுள் வரம் கொடுக்க தற்போது மிக பெரிய பிரம்மாண்டமான மலையாக இருக்கிறான். அப்படி பிரம்மாண்டமான மலையாக இருக்கக்கூடிய இந்த கற்களை ஒரு சுத்தியல் வந்து உடைத்து தூள் தூள் ஆக்குகிறது. பாறையாக இருந்த அந்த கல் மனிதன் யோசிக்கிறான், நம்மளை விட இந்த சுத்தியல் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதே, அப்ப நாம சுத்தியலாக மாறிவிடலாம் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சுத்தியலாக மாறிவிடுகிறான். சுத்தியலாக மாறி தன்னிடம் மாட்டக்கூடிய அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறான். இருந்தாலும் அந்த சுத்தியலாக மாறியதற்கு பிறகு நாம் எவ்வளவுதான் வலிமையானவராக இருந்தாலும் நம்மளை இயக்க இந்த மனிதன் தேவைப்படுகிறான். இந்த மனிதன் இயக்கிதான் நம்மளை பல இடங்கள்ல மோதி நம்மை வலிமை வாய்ந்தவனாக காட்டுகிறான். அப்ப நம்மளை விட இந்த மனிதன் தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து சுத்தியல் கடவுளிடம் மன்றாடி மனிதனாக மாறுகிறது. தற்போதுதான் அவன் உணர்கிறான், அனைத்தையும் விட நாம் தான் வலிமை வாய்ந்தவர்கள், நம்மளுடைய எண்ணம் தான் வலிமை வாய்ந்தது. எனவே நேர்மையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட சமயத்தில் தான் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறாருங்க. தன்னுடைய உண்மையான பலத்தை உணர்த்தக்கூடிய வகையில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே தங்களுடைய உண்மையான பலத்தை அந்த மனிதன் எப்படி உணர்ந்து கொண்டானோ அதே போன்று குரு வலுவாக நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்க போகிறார். இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மேலும் குறிப்பாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும்போது
கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் குரு சகாயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று நேர்கதியில் சுகஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. இனி வரக்கூடிய 5 மாதங்களில் பெரிய அளவிற்கு சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. என்றால் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ஜென்ம ராசிக்கு வருவது ஒரு விதமான யோகம் என்றாலும் கூட ஜென்ம சனியால் சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதே சமயம் குரு ஓரளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் பல சிரமங்கள் சங்கடங்கள் விலகுங்க. குரு பார்க்கின் கூடிய நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்ப ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் பல விலகும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். ஜென்மராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும். பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகும். உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு பல்வேறு விதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் நிதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். குருவிற்கு பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் குரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாருங்க. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.